ரிஷப ராசி, உங்கள் ராசிக்குள்ளே தானே இவ்வளோ நாள் குரு இருந்தார். இப்போ வந்து 2ஆம் வீடான அந்த குடும்பம், வாக்கு, தனம் இந்த வீட்டுக்கு வந்து பிரவேசமாக இருக்கார். உங்கள் ராசிக்குள்ளே இருந்த குருவோட மைண்ட் செட் எப்படி தான் இருக்கும்? பொதுவாக குரு வந்து கொஞ்சம் சிக்கனமான ஒரு கிரகம். உங்கள் வீடு எப்படி இருக்குன்னா ரொம்ப லக்ஸரியாக, ரொம்ப பணக்காரரோட வீடு எப்படி இருக்குன்னா அந்த மாதிரி ரொம்ப சொகுசாக இருக்கும். அந்த வீட்டில் இவ்வளோ நாள் குரு சொகுசாக தான் இருந்தார். இருந்தாலும் அவர் எதையுமே விரும்பாத மாதிரி, நான் ஒரு பற்றற்ற துறவி மாதிரி, ஞானி மாதிரி தான் அவர் காட்டிகிட்டு இருந்திருப்பார். இவ்வளோ நாள் உங்கள் ராசியில் இருந்த குரு உங்கள் வீட்டை கண்டிப்பாக சேதப்படுத்திருக்க மாட்டார். அதே நேரத்தில் உங்களுக்கு நல்லது செஞ்சிருக்க மாட்டார். ஏன்னா அது வந்து அவருக்கு பிடிக்காத வீடுன்றதுனால உங்கள் வீட்டை எப்படி குரு கிட்ட ஒரு வருஷம் ஒப்படைச்சிங்களோ அதே மாதிரி அவர் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு கரெக்டாக அடுத்த ராசிக்கு அவர் போயிட்டார். 2ஆம் வீட்டுக்கு குரு போகிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். கல்யாணம் ஆகும், தொழில் வளர்ச்சிகள் இருக்கும், வேலை மாற்றங்கள் இருக்கும், இது போல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக தான் இருக்குது. 2ஆம் வீட்டில் குரு இருக்கார் இல்லையா, 6ஆம் வீட்டை, 8ஆம் வீட்டை, 10ஆம் வீட்டை பார்ப்பாருன்றதுனால நோய் இல்லாத தன்மையை, கடன் இல்லாத தன்மையை, எதிரி இல்லாத தன்மை, இது போல விஷயங்கள் எல்லாம் ஒரு வருஷத்துக்கு வந்து நம்ம ரிஷபராசி கண்டிப்பாக கொடுப்பாரு. 2ஆம் வீட்டிலேருந்து 10ஆம் வீட்டை குரு பார்க்குறாரு அப்படிங்கிறதுனால மிதராசிக்காரங்க யாராவது தொழில் பண்ணிட்டு இருந்து அந்த தொழிலில் நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக தான் இந்த குரு பயிற்சி இருக்குது. நிறைய பிரான்ச்சஸும் அடுத்தடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணுவீங்க. கோச்சார ரீதியாக ரிஷபராசிக்கு கெடுதல் இல்லாத ஒரு குரு பயிற்சியாக தான் இந்த குரு பயிற்சி இருக்குது. ஏற்கனவே லாபத்தில் வந்து சனி உட்காந்துட்டாரு. இப்போ குருவின் பார்வை வேற இருக்குது. வருமானத்துக்கு காசுக்கு பஞ்சம் இல்லாத ஒரு குரு பயிற்சியாக தான் இந்த குரு பயிற்சி நம்ம ரிஷபராசிக்கு இருக்குது. ரிஷபராசிக்கு இந்த குரு பயிற்சி நம்ம எவ்வளோ மார்க் கொடுக்கலாம் அப்படின்னா, 2ஆம் வீட்டுக்கு குரு போகிறதுலாம் அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல் இல்லை. அதனால் 100க்கு ஒரு 80 மார்க் நம்ம தாராளமாக கொடுத்துடலாம். அடுத்ததான் நம்ம மேஷராசி. ஒரு பக்கம் 7.5 சனி ஆரம்பிக்குது. ஏற்கனவே மேஷராசிக்காரங்க நிறைய பயந்து போயிருக்கிறீங்க. இப்போ 2ஆம் வீட்டில் இருந்து கூட இப்போ 3ஆம் வீட்டில் போய் மறைய போகிறாரு. இவர் என்ன பண்ண போகிறாரோ, இவ்வளோ நாள் ஏதோ எங்களை காப்பாற்றிட்டு இருந்தார், இப்போ இவரும் மறைஞ்சிட்டாருன்னா எங்களை காப்பாற்ற ஆளே இல்லையா, இந்த மேஷராசியை காப்பாற்ற யார் தான் வருவாங்க, 7.5 சனிக்குள்ள நாங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். அந்த அளவுக்கு பெரிய கெடுதல்லாம் குரு கொடுத்துட மாட்டார். 3ஆம் வீட்டுக்கு போகிற குரு மேஷராசியோட தைரியத்தை, புகழ, கீர்த்தி எல்லாத்தையுமே வளர்ப்பார். 3ஆம் வீட்டுக்கு போகிறது மேஷராசிக்கு நல்லது. ஏன்னா அவர் தானே உங்க ராஜயோகாதிபதி. விருச்சகம், மேஷம் இந்த 2 ராசிக்கும் ராஜயோக கிரகம் எதுன்னா நம்ம குரு தான். அவர் 3ஆம் இடத்துக்கு போறது பெரிய கெடுதல்கள் எதுவும் கிடையாது. 3ஆம் வீட்டில் இருக்க குரு 7ஆம் வீட்டை பார்ப்பாரு இல்லையா, 7ஆம் வீட்டை பார்க்கறதோட 9ஆம் வீட்டை பார்ப்பாரு. அது மட்டும் இல்லாமல் 11ஆம் வீட்டை பார்ப்பாரு. காதல் வரும், லவ் பண்ண போகிறீங்க, கல்யாணமும் நடக்கும். சில காதல்கள் வந்து ஃபெயிலியர் ஆகும். அது 7.5 சனி வர்றதுனால அது ஒரு பக்கம் நடக்கும், ஒரு பக்கம் சக்ஸஸும் ஆகும். 9ஆம் இடம் அந்த வாக்கியஸ்தானத்தை அந்த தனுசு ராசி அவர் பார்க்க போகிறன்றதுனால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஏன்னா அது வந்து ஒரு சுபஸ்தானன்றதுனால அந்த இடத்துக்கு குரு பார்க்கறது ரொம்ப நல்லது. மேஷராசிக்கும் குறைவில்லாத ஒரு குரு பயிற்சியாக தான் இருக்குது. நீங்கள் இதை நினச்சி கவலைப்பட வேணாம். அடுத்தடுத்த குரு பயிற்சி எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அடுத்து 4ஆம் வீட்டுக்கு போவார், அதுக்கடுத்து 5ஆம் வீட்டுக்கு போவார் அப்படின்னு அடுத்தடுத்த குரு பயிற்சி எல்லாம் மேஷராசிக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்றதுனால 3ஆம் வீட்டுக்கு மாறுகிறது மேஷராசிக்கு பெருசாக கெடுதல் கிடையாது. அவர் உங்களை கெடுக்க மாட்டார், அவ்வளோதான். மற்ற ராசிக்கு எப்படியோ மேஷராசியை அவர் கெடுக்க மாட்டார். மேஷராசியை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படின்றதுனால காம்படிட்டிவ் எக்ஸாம் யாராவது படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும், கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் கண்டிப்பாக உங்கள் கையில் வந்து சேரும். ஏன்னா 3ஆம் இடமான அந்த முயற்சி ஸ்தானத்தில் குரு இருக்கிறது, அந்த இடத்த வந்து அவர் வந்து வளர்ப்பாருன்றதுனால கண்டிப்பாக நீங்கள் வந்து போல்டாக தைரியமாக ஒரு எக்ஸாம் போய் அட்டன் பண்ணலாம். படிச்சுட்டு போய் அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து வேலை கிடைக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக தான் இருக்குது. 3ஆம் இடத்துக்கு போகிற குரு உங்கள் முயற்சி எல்லாத்தையும் வெற்றியடைய வைப்பார். அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக எக்ஸாமுக்கு படிங்க, வேலை கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வருஷத்தை விட்டுறாதீங்க. மற்றபடி மேஷராசிக்கு எந்த கெடுதலும் இருக்காது. இந்த குருவால் எவ்வளோ மார்க் கொடுக்கலாம் அப்படின்னா 100க்கு 70 மார்க் தாராளமாக மேஷராசின்றதுனால கொடுக்கலாம். இப்போ 12 ராசிக்கும் குரு பயிற்சி பலன்கள் நான் சொல்லிட்டேன். இது அப்படியே நடந்துருமானா கண்டிப்பாக நடக்காது. இது ஒரு பொது பலன்கள் தான். முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பொது பலன் தான், இது துல்லிய பலன் கிடையாது. இது ஒரு 10லேருந்து 20% நடந்தாலே பெரிய விஷயம். உங்களுக்கு துல்லிய பலனும் முழு பலனும் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசை புத்திகளும் அதில் இருக்கக்கூடிய கிரகங்களும் தான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு நல்ல தசை நடந்துகிட்டு இருந்ததுன்னா இதற்கூட மேலும் நல்லது நடக்கும். அதே மாதிரி உங்களுக்கு கெட்ட தசை நடந்துகிட்டு இருந்ததுன்னா கொஞ்சம் கெட்டது நடக்கும். இந்த வீடியோவில் நான் சொன்னேன் இல்லையா, இந்த சில ராசிகளுக்கெல்லாம் இந்த குருவால் ரொம்ப நல்லா இருக்க போகுதுன்னு. அந்த ராசிகளுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசை புத்திகளும் நல்ல தசை புத்திகளாக நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா நல்லதுக்கு மேலே நல்லது நடக்கும். தசை புத்திகள் மோசமாக இருந்தது, கோச்சாரம் மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னா கெடுதலிருந்து நீங்கள் எஸ்கேப் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தசை புத்தியும் மோசமாக இருக்குது, இப்போ கோச்சாரமும் சரியில்லை அப்படின்னா கெடுதல் கொஞ்சம் அதிகமாகவே நடக்கும்ன்றதுனால உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு கெடுதல் நடக்கும், நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறத ஒரு 70லேருந்து 80% தீர்மானிக்கும். இந்த கோச்சார பலனாகிய குரு பயிற்சி பலன் ஒரு பொது பலன் தான். இது தொல்லிய பலன் கிடையாது. இதையே நீங்கள் தொல்லிய பலனாக எடுத்துக்க கூடாது. நன்றி.